நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை வந்து ஆரம்பம் முதலே உயர்வுடன் தொடங்கி உயர்வுடன் முடிவடைந்திருக்கிறது. ஏறக்குறைய 1% அளவுக்கு இன்றைய பங்குச்சந்தை உயர்ந்துள்ளது. ஏறக்குறைய 177 புள்ளிகள் உயர்ந்து இன்றைய பங்குச்சந்தை முடிவடைந்துள்ளது. இந்த பங்குச்சந்தையில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி 4% அளவுக்கு உயர்ந்துள்ளது. அடுத்து மெட்டல் செக்டார் வந்து 2% அளவுக்கு உயர்ந்துள்ளது. இந்த ரியாலிட்டியில் வந்து எந்தெந்த பங்குகள் வந்து அதிக உயர்ந்திருக்குதுன்றதை பார்க்கலாம். பிரஸ்டீஜ் இன்னைக்கு 8% அளவுக்கு உயர்ந்திருக்குது. அடுத்தது வந்து சோபா, அடுத்தது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், டிஎல்எஃப், ஓப்ராய் ரியாலிட்டி. இன்றைய பங்குச்சந்தை உயர்வுக்கு இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப உதவி செஞ்சுருக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து ரியாலிட்டி, நிஃப்டி ரியாலிட்டி பங்குகள். அடுத்தது வந்து நிஃப்டி மெட்டல் பார்க்கலாம். நிஃப்டி மெட்டலில் வந்து என்எம்டிசி ஏறக்குறைய 5.5% உயர்ந்திருக்குது. இண்டு காப்பர் 3% உயர்ந்திருக்கு. நேஷ்னல் 3% உயர்ந்திருக்கு. செயில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 3% அளவுக்கு உயர்ந்திருக்குது. இந்த 2 செக்டார் தான் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோ 1.25%, பேங்க் வந்து 1%, நிஃப்டி வந்து 0.91% அளவுக்கு இன்றைய பங்குச்சந்தை வந்து உயர்வுடன் முடிவடைந்திருக்கிறது. இன்றைக்கி எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்றதை இந்த எக்ஸல் சார்ட் மூலிமா பார்க்கலாம். ஜிஎம்டிசி இன்றைக்கி வந்து 20% அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதே மாதிரி ஜிண்டல் பாட் 20% உயர்ந்திருக்கு. ஜிஎம்டிசி சார்ட் இப்போ பார்க்கலாம். ஜூலைலேருந்து ஜிஎம்டிசி பங்கு வந்து 162 ரூபாலேருந்து இன்றைக்கி 382 ரூபா, ஏறக்குறைய 280 சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஏறக்குறைய 250 ரூபாய்க்கு மேலே உயர்ந்திருக்குது இந்த 2-3 மாதத்தில். நல்ல ஒரு ரேலி ஜிஎம்டிசி. அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஜிண்டால் பாட். இது வேல்யூமாக நல்லா இருக்குது. ஜிஎம்டிசி வேல்யூமாக வந்து இன்றைக்கி அதிகமாக இருந்திருக்கு. அடுத்தது வந்து ஜிண்டால் பாட் பார்ப்போம். ஜிண்டால் பாட்டும் இந்த 2 மாதத்தில் வந்து ஒரு நல்ல உயர்வு. 382 இல்லை 375. இந்த 2 மாதத்தில் வந்து 200 ரூபா அளவுக்கு உயர்ந்திருக்குது ஜிண்டால் பாட். ஒரு ரேலி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் பார்ப்போம். இன்றைய குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி எல்லாம் நாஸ்டாக்லாம் ப்ளஸில் தான் போயிட்டுருக்கு. 1.25%. டவ் ஜோன்ஸு 0.5%, நாஸ்டாக் வந்து 1.25% இருக்கிற ப்ளஸில் தான் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அடுத்தது இன்றைக்கி கோல்டு ரேட் பார்ப்போம். கோல்டு ரேட் வந்து உயர்ந்து தான் இருக்குது. ஆனால் இந்த 6ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா 5285 ரூபாலேருந்து இன்றைக்கி 5380 ரூபா உயர்ந்திருக்குது. ஏறக்குறைய ஒரு 100 ரூபா அளவுக்கு உயர்ந்துடுச்சு இந்த 6ஆம் தேதியிலேருந்து. ஒரு 4-5 நாளில் 1 கிராமுக்கு நல்ல ஒரு உயர்வு தான்.
அடுத்தது வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் இனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது. அந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா என்பிசிசி. என்பிசிசி வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்ருக்கு ஆகஸ்ட்லேருந்து. இது வந்து இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து முட்டிக்கிட்டு நிற்கிது ஒரு நல்லா. இதை உடைச்சிட்டு மேலே போச்சுன்னா அடுத்தது வந்து ஒரு 100 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்பிசிசியில். அப்புறம் இன்ஃபிபீமும் இந்த 2 மாதமாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து உடைச்சிட்டு மேலே போயிருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து 26 ரூபாய் 27 ரூபாய் கிட்ட இருக்குது. இது ஒரு நல்ல இதுவாக தான் இருக்குது. இன்ஃபிபீம் வந்து இன்றைக்கி வேல்யூம் அதிகமாக இருக்கும். ஆமாம், இன்ஃபிபீம் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு அதான் வேல்யூம், நல்ல வேல்யூம். அடுத்தது ஐடியா ஸ்டாக்கு, சுஸ்லான், ஏஆர்சி அதெல்லாம் வந்துருக்கு. இன்றைக்கி வந்து இன்ஃபிபீம் வந்து நல்லா இருக்குது. அடுத்தது வந்து சிட்டி யூனியன் பேங்க். சிட்டி யூனியன் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு 2-3 முறை இந்த இடத்த உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு இப்போ உடைக்க முடியாமல் மேலே போய்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணோம்னா இதில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் சிட்டி யூனியன் பேங்க் பொறுத்த வரைக்கும். இதே தான் இங்கே வந்துட்டு திருப்பி போயிட்டு 200 கிட்ட போயிட்டு திரும்பி வந்துடுது. அதே மாதிரி தான் ஒரு 2-3 முறை பண்ணியிருக்கு. இந்த மாதிரி அதையும் தாண்டி மேலே போகணும்னு எதிர்பார்க்குறோம் சிட்டி யூனியன் பேங்க். அடுத்தது வந்து நாகர் இண்டஸ்ட்ரீஸ். சார்ட் நாகர் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நிற்கிது. நாகர் இண்டஸ்ட்ரி இதை தாண்டிச்சுன்னா 250 ரூபாய் கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நாகர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த நிகழ்ச்சியில் இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய ஸ்டாக் அனைத்தும் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற காரணத்துக்காக தான் சொல்கிறாங்க. இதில் எந்த ஸ்டாக்கையும் வாங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ இல்லை இது. இந்த ஸ்டாக் நல்லா இருக்குன்னு மட்டும்தான் சொல்கிறோம். அதில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுடைய சொந்த விருப்பத்தை பொறுத்து. இந்த ஸ்டாக்கையும் வாங்குங்கன்னு சொல்கிற நிகழ்ச்சி இல்லை இது. அடுத்தது வந்து ப்ரெஸ்டீஜ். ப்ரெஸ்டீஜ் 388 ரூபாயில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி 700-800 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. நல்ல ஒரு ரேலி. இது மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ரேலி இந்த மாதத்தில் வந்து நல்ல உயர்வுடன் முடிவடைஞ்சிருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில் வந்து பிரகாஷ் வேல்யூமும் நல்லா இருந்திருக்கு இன்றைக்கி. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு மேலே போயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸு மேலே போயிருக்கு. இது என்ன 240 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரகாஷை பொறுத்த வரைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஏற்ற இறக்கங்களை கொண்டது. நம்ம வந்து கீழே இருக்கிற எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து இந்த கீழ் லெவலில் இருக்கோ அந்த இடத்துல வாங்கினோம்னா தான் மேலே போகும். அந்த ஸ்டாக் உயரும் போது நம்மளுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதை நம்ம மேலே வாங்கிட்டோம்னு சொன்னால், இந்த இடத்துல வாங்கியிருந்தோம்னா 425 ரூபாயில் வாங்கினோம்னா அது வந்து 118 ரூபா 130 ரூபாய்க்கிட்ட வந்துட்டு தான் திருப்பி போகும். இதுக்கு வந்து அது ஒரு 2-3 மாதம் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வருஷம் கூட எடுத்துக்கலாம். ஆகையால் வந்து எது கீழ் லெவலோ அந்த லெவல்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கினோம் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அதெல்லாம் நீங்கள் ஸ்டாக் இது சார்ட் அனலைஸ் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நேற்று ஒரு எக்ஸல் ஷீட் போட்டிருந்தேன், 52 வாரத்தினுடைய ஐஏ வந்து கண்டுபிடிக்கிறது. அந்த எக்ஸல் ஷீட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் இன்னும் நல்ல ஒரு எக்ஸல் ஷீட்டு, நல்ல ஒரு தகவல்லாம் கொடுக்க முடியும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.